ஆரணி பக்கத்துல அடையாளம் தெரியாத வாகனம் மோதினதுல 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்திருக்கக்கூடியது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்துல இருக்கக்கூடிய சேவூர் பகுதியில ஆற்காடு போலூர் போகக்கூடிய இந்த சாலையில தான் இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த சாலையில இருசக்கர வாகனத்துல 3 இளைஞர்கள் பயணம் செஞ்சிருந்திருக்காங்க. சரண்ராஜ், ராஜேஷ், மணி ஆகிய இந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல இந்த சாலையில போயிட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா அடையாளம் தெரியாத வாகனம் ஒண்ணு இவங்க மேல மோதிட்டு அங்கிருந்து போனதா கூறப்படுது. இப்படி ஒரு வாகனம் இவங்களுடைய இருசக்கர வாகனத்து மேல மோதி விபத்து ஏற்பட்டதுல இந்த 3 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து ஆரணி கிராமிய போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்த இளைஞர்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் விபத்து ஏற்படுத்திட்டு மாயமான அடையாளம் தெரியாத வாகனத்தை பத்தின விவரங்களையும் சேகரிச்சுட்டு வராங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 3 இளைஞர்கள் பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. திடீரென அறிவாளோட வீட்டுக்குள்ள இருந்த நபரை இளைஞர் ஒருத்தர் தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரிக்கெட் போட்டி காரணமா இந்த மாதிரி கொடூர செயல்ல இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புக்காரன்காடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரு தன்னுடைய வீட்டுல இருக்கும் போதுதான் திடீர்னு இளைஞர் ஒருத்தர் அறிவாளோட வந்து இவரை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. இவரை தாக்கிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில ஈஸ்வரனை மீட்டு சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் இருசக்கர வாகனத்துல 2 இளைஞர்கள் வந்ததுல ஒரு இளைஞர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருந்த ஈஸ்வரனை சராமாரியா தாக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மேலும் அந்த நபர் ராசி கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த தங்கதுரை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கிரிக்கெட் போட்டியில ஏற்பட்ட தகராறின் காரணமா இந்த மாதிரியான வெறி செயல்ல இந்த இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. மேலும் போலீசார் இது தொடர்பா தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இப்படி வீடு புகுந்து மர்ம நபர் ஒருத்தர் வீட்டில் இருந்த நபரை சராமாரியா அறிவாளால தாக்குன சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் பரபரப்பு